பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்கிற பாடலை நாம் பாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. திருவாசனத்தில்
ஆம் தேவப்பிள்ளை, இது ஒரு நாம் பாடின பாடல், ஒரு ஸ்தோத்திர பாடலாக காணப்படுகிறது. தேவன் நம்மை ரட்சிப்படைய பண்ணின தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்படைய பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த ரட்சிப்பை நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை போஷிக்கிறேன் என்றார். நீங்கள் அந்த போஜனத்திற்காக கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அதை தேவன் உடுத்து வைக்கிறாராம் என்றால், அப்படிப்பட்ட ஆடைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதையெல்லாம் உங்களுக்கு தந்து ஆதரிக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறாராம். அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் எதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவங்க பண்ணினாரு, ரட்சிப்பை உண்டாக பண்ணினாரு. அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அப்ப தேவ ஜனங்களை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர்கள் நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவார்கள் என்று. ஆகவே சதா காலங்களிலும் அவர்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பார்கள். ஆகவே நாமும் கூட கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு நித்திய ரட்சிப்பு எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக நீர் வழி நடத்த நல்லவராய் இருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, நீரே கர்த்தாவே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி தேவனுக்கு சகல துதி கன மகிமையை செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இரண்டாவது பாடலை பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை என்கிற பாடலை நாம் பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும்
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும், நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமமுண்டு, வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமமுண்டு, மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை, மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பரிசுத்தமுண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு, அவர் நாமத்தில் பரிசுத்தமுண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமமுண்டு, வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமமுண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் ஆரோக்கியமுண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு, அவர் நாமத்தில் ஆரோக்கியமுண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே,
நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆம், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு உயர்ந்த நாமத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த உயர்ந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு உண்டாயிருக்கும், பேய்கள் ஓடும், செய்வினை கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகும். எதிர்பார்க்கிற அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். தீமையானாலும் நன்மையாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தம் உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். நமக்காக தேவன் திறந்த வாசலை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாகவே இருப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நாம் என்ன செய்யலாம்? கிறிஸ்துவை பின்பற்றி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கிருபாசன தண்டையிலே
தைரியத்துடன் கிட்டி சேர நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கலாம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிதான் தேவன் இந்த காலை வேளையிலையும் தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து தேவனோடு ஐக்கியப்பட வைக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா என்கிற பாடலை நாம் பாடுவோம். நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்றால் இந்த நேரம் தேவ பிரசன்னத்திலே தேவனோடு செலவிடுகிற விசேஷித்த நேரமாகவே காணப்படுகிறது. கெருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் தேவனை ஓய்வின்றி பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தி போற்றி பணிந்து கொள்ளும் போது நாமும் கூட இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பரிசுத்தரே என்று சொல்லி தேவனை பணிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை கூடி வர பண்ணி இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆகவே இந்த காலை வேளையிலேயும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோம். என்னை பலவான் என்னை பலவான் மாற்றுமையா, ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு ஆகாயம் கொண்டு ஒரு செலவிடம் ஒவ்வொரு நிமிடமும் என்னை பலவான மாற்றுமையா, ஒவ்வொரு செலவிடம் ஒவ்வொரு நிமிடமும் என்னை பலவான மாற்றுமையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நாம் உன்னாமம் வாழ்கவென்று தொழுகிறேன். பூமியிலே மண்ணான நாம் உன்னாமம் வாழ்கவென்று தொழுகிறேன். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு ஆகாயம் கொண்டு தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ என்னை மறவாதவள், தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ மறவாதவள், தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே பணிகிறேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா,
பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அதையா என்னை பலவானாய் மாற்றுமையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நாம் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நாம் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே நாம் தேவனோடு செலவிடுகிற நேரம் ஆசீர்வாதமானதாகவே காணப்படும். நாம் வேதத்திலே அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து படிக்கிறோம். அந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவள் வெறும் 7 வருடங்கள் தான் தன்னுடைய புருஷனோடு வாழ்ந்தவள். எத்தனை வருடம்? 7 வருடம் தான் அவள் புருஷனோடு வாழ்ந்தாள். அவளுடைய வயது என்ன தெரியுமா? 84. ஆனால் அவளோ ஒரு தீர்மானம் பண்ணினாள். அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் வேற எதுலையும் செலவிட போறதில்ல, தேவனுடைய ஆலயத்துல இரவும் பகலும் இருந்து ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் தேவனை ஆராதிப்பதிலும் செலவிடுவேன் என்று தீர்மானம் பண்ணினாள். ஆகவே இயேசு கிறிஸ்து என்கிற பாலகனை தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வந்த வேளையிலே அந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியும் கூட தேவனுடைய மகிமையை குறித்து பேசுகிறவளாய் இருந்தாள். 84 வயது வரைக்கும் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை, அந்த அன்னாளை பலப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதற்கு காரணம் என்ன? அவள் தேவனுடைய ஆலயத்திலே நேரத்தை செலவிட்டதுதான். அவர் பலன் கொண்டாள், ஜெபித்தாள், ஆராதித்தாள். வேதம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளுடைய ஸ்தோத்திர பலிகளினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாக பண்ணுகிற தேவன், அந்த துதிக்கு எதிராக கிளம்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் தேவன் அந்த துதியினாலே மேற்கொள்ள பண்ணுவாராம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியும் கூட வயது முதிர்ந்த நாட்கள் வரைக்கும் பலன் கொள்ள காரணம் என்ன? அவள் ஜெபித்தாள், தேவனோடு நேரத்தை செலவிட்டாள், துதித்தாள், ஆராதித்தாள். அவளுடைய கண்கள் இரட்சண்யத்தை கண்டது. நீங்களும் கூட தேவனை துதிக்கும் போது உங்களுக்கு பலன் உண்டாகும். நீங்களும் கூட தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது உங்களுக்கு பலன் உண்டாகும். நீங்களும் கூட தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமையை குறித்து பேசக்கூடியவர்களாக மாறுவீர்கள். உங்கள் பகுதியிலேயும் உங்கள் கண்கள் ரட்சிப்பை காணும். தேவனுக்கு மகிமை செலுத்தும். மாட்சிமை நிறைந்தவரே
மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே வாரினில் மடங்கிடுமே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் பொழுது. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் பொழுது. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கர்த்தாவே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எழுதுகிறார். அப்ப கர்த்தரை துதிப்பதுதான் நமக்கு பலனாக மாறுகிறது. Praise the Lord. துதியினாலே பலன் உண்டாக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் வந்தார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். அவர்கள் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? யோசபாத் உபவாசித்து ஜெபிக்க கூடியவராக மாறினார். லேவியர்கள் எல்லாரும் தேவனை துதிக்க கூடியவர்களாக மாறினார்கள். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் தேவனை பணிந்து தொழுது கொள்ளக்கூடியவர்களாக மாறினார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? யோசபாத்துக்கு விரோதமாக வந்த பெருங்கூட்டத்தாரை முறியடித்து யோசபாத்திற்கும் யூதா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீங்களும் தேவனை துதிக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது, தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் எதிராக வருகிற எல்லா காரியங்கள் மீதும் ஜெயம் எடுக்க பண்ணி கர்த்தரே உயர்ந்தவர் சிறந்தவர் என்பதை ஹல்லேலூயா விளங்க பண்ணக்கூடியவராக இருப்பார். நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன் நீரே வாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே வாதம் பணிந்திடுவோம். சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தியே என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
யோசித்து பாருங்க, ஒரே வீட்டுலதான் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தி பேர் மார்த்தாள், இன்னொரு பெண்ணுடைய பேர் என்ன? மரியாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்குள் கடந்து சென்ற போது, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது என்பதை அறிந்து கொண்ட மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே வீட்டிலிருந்து அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்பட்டு வரும் என்பதை கவனமாக கேட்கக்கூடியவளாக இருந்தாள். பேதுரு சொன்னாரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு, பின்னே நாங்கள் வேறு எங்கே போவோம் என்று சொன்னாரே. ஒரு தலபல வரதபதலாவே அந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியை போல, அந்த மரியாளை போல யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே காணப்படுகிறார்களோ, அவரோடு நேரத்தை செலவிடுகிறார்களோ, அந்த நேரம் அவர்களுக்கு வீணாய் போவதில்லை. அவர்கள் தேவனாலே பலன் கொள்வார்கள், கிருபையை பெறுவார்கள், அபிஷேகத்தை பெறுவார்கள், வார்த்தையை பெற்றுக் கொள்வார்கள், நித்திய ஜீவனை பெறுவார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அப்படி யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தரை நோக்கி துதிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, கர்த்தருடைய பாதத்திலே பணிந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்று வாய்க்காதே போகும். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, ஏற்றும் பொழுதிலுமா, நல்லவரே, வல்லவரே, ஏற்றும் பொழுதிலுமா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி முதிர் வயதிலும் கனி கொடுத்தால் ஒரு தலபல வரதபதலவே. காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனோடு செலவிடுகிற நேரம் மகிமையான நேரமாக மாறினது, கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரமாக மாறினது, ஆராதித்த நேரம், துதித்த நேரம், தேவனுக்குள்ளாக பலன் கொள்ளக்கூடிய நேரமாக மாறினது. ஒரு தேவ பிரசனம் நிறைந்த நேரமாக மாறினது. ஒரு மரியாள் செலவிட்ட நேரம் தேவ சமூகத்தை அனுபவிக்கக்கூடிய நேரமாக மாறினது. ஒரு கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள்.
காலை வேளையிலே தேவன் துதிக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், ஜெபிக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், ஆராதிக்கிறவர்களை அவருடைய மகிமையை காண செய்கிறார், ரட்சண்யத்தை கண்கள் காணும்படியா செய்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வேளையிலேயும் உங்களை இரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தி அவரோடு நேரத்தை செலவிட பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்றால் இந்த காலை வேளையிலே ஒரு முறை கூட ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். அந்த தீர்மானம் என்ன? கர்த்தாவே, வீண் பேச்சுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். வீண் பேச்சுக்கு வீண் பேச்சுக்கு வீண் பேச்சுக்கு வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதையே வாஞ்சிப்போம், ஜபிப்பதையே வாஞ்சிப்போம், துதிப்பதையே வாஞ்சிப்போம், ஆராதிப்பதையே வாஞ்சிப்போம். கர்த்தர் துதி உண்டாக பண்ணுவார். நாள்தோறும் நாள்தோறும் என் நாவு அவருடைய துதியை சொல்லி வரும். கர்த்தர் இந்த காலை வேளையில வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீ பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை.
அந்த அன்னாளை போல, அந்த மரியாளை போல, அந்த யோசபாத்தை போல நல்ல தீர்மானம் எடுத்து கர்த்தாவே உம்மை துதிப்போம், உம்மை ஆராதிப்போம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உம்மை பணிந்து கொள்வோம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிற நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலேயும் நீங்கள் அன்னாளை போல, மரியாளை போல, யோசபாத்தை போல பலப்படுவீர்கள். ஒரு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உள்ளவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரம் படைத்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே. இதோ இந்த நாட்கள் சுவாமி இந்த வேளையில உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆவியானவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. இயேசு என்ற நாமம் ஆண்டவரே அப்பா அருமையான நாமம், இனிமையான நாமம், வல்லமை உள்ள நாமம், விடுவிக்கிற நாமம், ஜெயத்தை கொடுக்கிற நாமம் ஆண்டவரே. ரட்சிப்பை எளிமையாக கொடுக்கிற நாமம் என்று பார்த்தோமே சுவாமி. உம்மோடு செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்களுக்கு பலமாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற துதியை ஆண்டவரே எங்க நாவில வைத்து நாங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் ஆண்டவரே, சத்துவத்தை வல்லமையை பெறுகிறவர்களாய் மாற பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஆவியானவரே. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்களை அலங்கரித்ததற்காக நன்றி ஆவியானவரே. இன்னும் துதிக்கிற துதியின் அபிஷேகத்தினாலோ வல்லமையினாலோ கிருபையினாலோ எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறமான நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி விடுங்கன்னு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்கள தேவ சமூகத்துல காத்திருக்கிற அபிஷேகம், உம்மை துதிக்கிற அபிஷேகம், உம்மை ஆராதிக்கிற அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஆண்டவரே மகிமையை காணத்தக்கிற அபிஷேகம் என் சபையின் மேலே ஜனங்கள் மேலே ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறப்பா. உமது நாமம் அறிந்தவர்கள் ஆண்டவரே ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்க்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா நீர் வல்லமை உள்ள தேவ, அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. எந்த மனுஷனை ஆண்டவரை மேன்மைப்படுத்த உம் நாமம் தவிர வேறு ஒரு நாமம் இல்லாவியானவரே. அப்பா ஸ்தோத்திரிக்க விலையேற பெற்ற ரத்தத்தினால அப்பா எங்கள் ஒவ்வொரு ரட்சிப்புகளை நடத்தினரே. அப்பா நன்றி 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 ஆவியானவரே. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே உங்க நாமம் ஆண்டவரே மேன்மையான நாமோ ஆண்டவரே மகா மகிமையுள்ள நாமம் விளங்க செய்திரை அறிந்து கொள்ள கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க ஆராதனை அங்கீகரிப்பதற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிற தாழ்த்துகிறோம், மீட்பரேசின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.